வணக்கம் எல்லாருக்கும். நான் இங்கே 2 அம்மாமாரோட இருக்கிறேன். அங்கே ஸ்லோனில் வந்து காணாமல் போன பிள்ளைகள்ண்ட இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு யூஎன் மீட்டிங்குள்ளே போனோம். அந்த மீட்டிங்கில் கதைச்சது வந்து கடத்தப்பட்டு தத்தெடுத்த பிள்ளைகளை பற்றி. அந்த பிள்ளைகளை பற்றி அப்படி அவையில் திருப்பி அவையில் குடும்பத்தோடு சேர்ந்து பாட்டு இருக்கிறேன்னா அப்படி அவையில் அங்கே இருக்கிறதுன்னு ஃபைன் பண்ணது எல்லாத்தையும் அதை பற்றி கதைச்சாங்க. இதில் என்ன கஷ்டங்கள், அப்படி சில குடும்பங்கள் வந்து அப்படி இப்பயும் வந்து பிள்ளைகளுக்கு தேடி கொண்டிருக்கிறேன், பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு தேடி கொண்டிருக்கிறேன். அண்ட் அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து அவங்க பேர் இருக்காது, பொய் சொல்லி அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கும். அந்த பிள்ளைகள் கடத்தப்பட்டதுக்கப்புறம் அப்பா அம்மா யார் அதெல்லாம் தெரியாதுன்னு தான் சொல்லி இருக்குது. அதை பற்றியெல்லாம் இன்றைக்கு கேட்டுட்டு கதைக்கிற நேரத்தில், கேள்வியில் கேட்குற நேரத்தில் நான் ஸ்ரீலங்காவில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி நான் கொஞ்சம் கதைச்சேன். நேற்று நடந்த என் ஃபர்ஸ்ட் டிஸப்பியரன்ஸ் மீட்டிங்கில் ஸ்ரீலங்கா என்ன சொன்னதை பற்றியும் நான் கதைச்சேன். அப்படி 10 பேர் யூஎன் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ்லேருந்து ஃபைன் பண்ணியிருக்கிறேன் நம்மன்ட்டு. அண்ட் அந்த குரூப் என்ற க்ரெடிபிலிட்டி வந்து பெருசாக இல்லை என்று நான் வழங்கப்படுத்தினேன். அதுக்கப்புறம் அம்மாமார் சொன்ன கதைகளை தான் நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் கதைச்சி விட்டேன். கடைசியில் இந்த கதைகளை கேட்டுட்டு அவங்க சொன்னாங்க, ஷேர் பண்ணுறதுக்கு நன்றி. இவியல் மாதிரி வேறு அம்மாமார் குடும்பத்தினார் ஏதாச்சும் இருக்கிறாங்கண்டா அவையோட கதையிலும் கேட்க அவைகளுக்கு ஆசை. அண்ட் இப்படி எங்களுக்கு வீடியோஸ் காட்டின மாதிரி மட்டாக்களுக்கும் வீடியோ காட்ட ஆசை. ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த பிள்ளைகள் காணாமல் போனதை பற்றியும் வந்து கதைக்கிறதுக்கு அவைகளுக்கு கேட்க வந்து ஆசைன்னு சொன்னாங்க. அதனால் நான் அவைகள்கிட்ட இருந்து இமெயில் எல்லாம் வாங்கினேன். அவையோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படி அந்த வீடியோஸ் அனுப்பலாம். அந்த வீடியோஸ் என்ன மாதிரி இருக்கணுமென்று நான் வந்து கதைச்சி கேட்டேன். ட்ரான்ஸ்லேஷனோடு இருந்தால் ஓகே என்று நல்லா கரெக்டாக எல்லாத்தையும் வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமென்று சொன்னாங்க. திருப்பி போய் அதில் நாங்கள் வேலை செய்வோம். வேறு அம்மாமாராச்சும் இருக்கிறீங்க நம்மகிட்ட உங்களோட கதையில் எங்களுக்கு ஆசை இருக்குது. அண்ட் இங்கே வந்து அதுக்கு பெரிய மாற்றம் கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட வீடியோஸ் அனுப்பலாமான்ட்டு, ஊரில் இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற அம்மாமாரோட வீடியோ நீங்கள் அனுப்பலாமான்ட்டு, அது எங்களுக்கு நல்ல நன்மைப்படுத்தும். இங்கே இவியல் வீடியோஸையும் கண்டிப்பாக இன்றைக்கு இங்கே விட்டு போனதுக்கு பிறகு நாங்கள் கண்டிப்பாக வீடியோ எடுத்து அவைகளுக்கு அனுப்புவோம். ட்ரான்ஸ்லேஷனோட எல்லாத்தையும் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் அனுப்புவோம். அதே மாதிரியும் நீங்கள் அனுப்பினா நல்லாயிருக்கும். இப்போ அவையில் 2 பேரும் கதைக்கட்டும். அவையோட கதைகளை பற்றி அவையில் என்ன ஷேர் பண்ணாங்க, அவையில் 2 பேரும் கதைக்கட்டும். வணக்கம். அம்பாறை மாவட்ட வலங்கையானமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி. நாங்கள் 2018ஆம் ஆண்டிலிருந்து இதுவரைக்கும் இந்த ஐநா முன்றலில் எங்களது வாக்குமூலங்களை நேரடியாக இந்த ஐநா முன்றலில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று தனது பிள்ளைகளை எல்லா நாடுகளும் இன்று கதைத்த 4-5 நாடுகளில் தங்களது பிள்ளைகளை தத்தெடுத்து காணாமலாக்கப்பட்டு வேறொருவர் தத்து கொடுத்து அவர்களை மீண்டு உயிரோடெடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி இன்று ஆமிக்காரர் அவர்களது பிள்ளைகளை கொண்டு அந்தந்த நாட்டு ஆமிக்காரர்கள் பிள்ளைகளை கொண்டு வேறு இடத்த தத்து கொடுத்து அவர்களை இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இன மதத்துக்கு அப்பால் அவர்கள் இன்று காணாமலாக்கப்பட்டு அவர்கள் இன்று தங்களது இன்று நான் கண்டேன். அதில் கதைத்த ஒருவர் தான் இப்படி போய் வந்தவர் என்று இன்றைக்கு அதில் அறிமுகமாகியிருந்தார். ஆனால் இன்று எங்களது தமிழ் ஈழத்தை பொறுத்தளவில் அங்கு இன்று தொலைந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்கள் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். 1,70,000க்கு மேற்பட்ட இறுதி யுத்தத்தில் ஒரு இனத்தை நாங்கள் இன்று அளித்திருக்கின்றோம். அதில் 1,70,000க்கு மேற்பட்டோர் இன்று அங்கு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு நாள் 38 குழந்தைகள், ஒரு தாய் கோதியம்மா என்று யாழ் மாவட்ட தலைவி கோதியம்மா ஒரு 5 பிள்ளைகளையும் தனது மகளையும் மகனையும் அதில் இழந்திருக்கின்றார். இந்த ஒரு வயதுக்குட்பட்டு ஒரு மாதம் இருந்து 14 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் 38 பேர் என்று நாங்கள் இழந்திருக்கின்றோம். அந்த கொடுமையை நாங்கள் மறக்க முடியாது. நான் அவர்களிடம் எடுத்து கூறினேன், உங்களது துயரங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம், எங்களது துயரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு எனக்கு உதவ வேண்டும் என்று கூறியமைக்கு அவர்கள் எங்களது வீடியோக்களை எங்களது ஆவணங்களை தங்களுக்கு தந்து தங்களது கதைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடயம். என்று அவர்கள் எங்களது இதே போல் தான் இன்று இந்த ஜெனிவா முன்றலில் வரும் அனைத்து நாடுகளிலும் எங்களது பிரச்சனைகள் எடுத்து கூற இருக்கின்றோம். இன்று எங்களது பிரச்சனைகளை உலகிற்கு அறிய வைத்தால் தான் எங்களுக்கான இந்த ஸ்ரீலங்கா அரசை கொண்டு ICCக்கு நிறுத்துவதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்பி நாங்கள் இன்று வேலை செய்ய தொடங்கி இருக்கின்றோம். இப்பயே தொடங்கிவிட்டோம். இந்த ஒரு அவர்களை ICCக்கு முன் நான் நிறுத்த மட்டும் எங்களது வேலைகள் தொடரும் என்று கூறி நிற்கின்றோம். நன்றி. எனது பேர் செபஸ்டியன் தேவி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் அழிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக இருக்கின்றேன். இன்று நாங்கள் ஐநா முன்னிலையில் எங்களோட
கோரிக்கையை நாங்கள் வச்சிருந்தோம். அப்பொழுது எங்கள் காணாமல் போன அம்மாமாரின் ஆவணங்கள் மிக விரைவில் எங்களுக்கு அது வீடியோவாக தயார் செய்து தரும்படி அவங்க கேட்டுக்கொள்ளார்கள். நாங்கள் மிகவும் விரைவாக இந்த ஆவணங்கள் அவர்களுக்கு ஒப்படைத்தால் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்று இங்கே வந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ நாட்டுகளில் உள்ளவர் காணாமாக்கப்பட்டவர் பிள்ளைகளை தந்தைமாரையும் காணாமாக்கப்பட்டவர்கள் இவர்களையும் எங்களைப் போல் என்று இங்கே வந்து போராடி கொண்டிருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுடைய ஆவணங்களை எவ்வளவு கெதியாக நாங்கள் கொடுக்கணுமோ அவ்வளவு கெதியாக நாங்கள் இவங்க ஒப்படைக்கணும் என்று உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறோம். Children that are missing, who over the past 7 years have protested and have spent their time out on the streets protesting, even with the fear of the Sri Lankan military in a dictatorship, of fear of prosecution for just speaking their words. And there are mothers like them who have passed away without finding the fate of their children, whose children are still missing, unaccounted for. And we have another group here who's working in Sri Lanka, and I thank you guys for your efforts as well, in finding children, their parents. I just wanted to commend you guys, and they just wanted to share their stories as well with their children and the stories of other mothers whose children have been displaced. We're not sure if they're alive. We're not sure what had happened to them. There's no accountability from the Sri Lankan government or any action being taken by the UN as well, and they just wanted to share their stories as well. So I'll translate for them. They speak in Tamil. Okay, go ahead. மனித உரிமை மேம்படுவதற்கு இந்த மனித உயிர்களை காணாமல் போய் இந்த மனித உயிர் குழந்தைகளை கடத்தி வேறு ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பது, இந்த நாட்டில் உள்ள பிள்ளைகளை எல்லாம் கடத்தி ஆமை கொடுப்பது, இனத்தை மறப்பது போன்றவற்றை உங்களது பிள்ளைகளுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி நான் இங்கு அறிந்துள்ளேன். இதற்கு நான் மிகவும் மனவேதனை அடைகின்றேன். இதே போன்றுதான் இன்று எங்களது தமிழகத்தில் நான் அம்பாறை மாவட்டம் தம்பிராசா செல்வராணி, அங்கு இறுதி யுத்தத்தின் போது 1,70,000 மேற்பட்ட உறவுகளில் ஒரு நாள் 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்கு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். So she was pretty much just saying that over the past couple of years that there's been 145,000 children missing. Of this, about 40 children every day. Sorry, 145,000 people overall, but about 40 children every day were taken away. Her name is Selvarani. And she's saying that she's been fighting for the past couple years for these enforced disappearances of these children. And she's saying that she's learning about what's happening in all these other countries as well, with these enforced disappearances and illegal adoptions as well. இங்கு உங்களது குழந்தைகள் எங்கு உயிருடன் இருக்கின்றார்கள், ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் நாங்கள் இன்று தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு இனிமை எங்களது ஒரு தமிழ் இனிமை எங்கு அழிந்து கொண்டிருக்கின்றது. இன்றும் அழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் மனவேதி நடந்து கொண்டிருக்கின்றோம். She said that right now that there's faith that your children are alive, and all these different variety of countries, there's faith that they're still alive, and being adopted and being raised by somebody else, where with Sri Lanka there's no real faith as to what's going on with these children, if they're still alive, if they've passed. There's countless sexual acts that have been taking place, sexual assaults amongst women and children there that have not been accounted for, that these war criminals and these assailants are still free about receiving government funding, receiving veteran support and stuff like that. And she's saying that she's very worried that a lot of these enforced missing children might have passed as well. உங்களது குழந்தைகள் அப்படி அவர்கள் செய்வதை நாங்கள் மிகவும் கண்டிக்கின்றோம். Thank you. Sorry, go ahead. Are you going to translate what she's? Yeah, she's about to speak. Go ahead. Yes, please do that, and then please pause, and I'll make another intervention and make another suggestion. இந்த உங்களோட குழந்தைகளுக்கு அப்படி நடந்ததை இனிமேல் நடக்கக்கூடாதுன்றது நாங்கள் அக்கறையாக இருக்கின்றோம். உங்களுடன் சேர்ந்து அதே மாதிரி நாங்கள் இதை கண்டிக்கின்றோம், அப்படி நடக்கக்கூடாது. ஆனால் இன்று எங்களது
தமிழ் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்து அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் எங்கு என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதையிட்டுத்தான் நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கேட்கின்றோம். எங்களது பிரச்சனைகளையும் உங்களது பிரச்சனைகளை ஆக பார்த்து உங்களது பிரச்சனை நான் எங்களது பிரச்சனைகளாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் எங்களது பிரச்சனைகளை உங்களது பிரச்சனைகளாக பார்த்து எங்களுக்கு உதவ முன்பாருங்கள் என்று கேட்டு நிற்கின்றோம். She's saying that she's hoping for the well-being of all these children, and she's hoping that the fate of these children is found and that they're reunited with their families. And she's hoping that the same for our Tamil children as well. At the very least, finding the whereabouts and ensuring the well-being of these children. She's asking, as she hopes for all these other children, that you guys hope the same for the Tamil children of Sri Lanka, and that she's hoping that you treat you treat our problems as your problems, and as we treat your problems as our problems as well. And she's hoping that as we're here, we can find a just ending to the problems going on and the enforced disappearances of these children. Thank you. Thank you very much. I also want to suggest to you that if there are other testimonies that people want to give, perhaps you could record them. You could use your telephone